இலங்கை தமிழர் விவகாரம் கிட்டத்தட்ட அந்த நாடு 50களில் சுதந்திரம் பெற்ற பின்னரே அங்கு பிரச்சனை துவங்கிவிட்டது. முதலில் தமிழர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அப்போதைய தலைவர்கள் ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுக்கு அந்த போராட்டத்திற்கான தீர்வு கிடைக்கவில்லை. பின்னர் ஆயுத போராட்டம் வந்தது. கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக ஆயுத போராட்டம். அந்த ஆயுத போராட்டமும் தற்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. மீண்டும் ஜனநாயக போராட்டம் துவங்கி இருக்கிறது. இதனிடையே இந்த இலங்கை தமிழர் விவகாரத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு இக்கட்டான சூழல் ஏற்பட்ட போதெல்லாம் அங்குள்ள மக்கள் போராடினார்கள் என்று ஒரு வகையில் எடுத்துக்கொண்டாலும் தமிழக மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இங்குள்ள தலைவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆசிய நாடுகளில் அதிகமாக தமிழர்கள் வாழக்கூடிய மலேசியாவாகட்டும் சிங்கப்பூர் ஆகட்டும் அந்த நாடுகளின் சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒரு போராட்டத்தையோ வெளிப்படையான ஆதரவையோ தெரிவிக்க முடியாத ஒரு சூழல் நிலவியது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலும் தான் சார்ந்த தன் இனம் சார்ந்த மக்கள் ஒரு இடத்தில் கஷ்டப்படும் போது அந்த சட்டத்தையும் தாண்டி அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தவர் திரு ராமசாமி. அவர் மலேசியாவில் உள்ள ஒரு மாநிலத்தின் துணை முதலமைச்சராக தற்போது இருந்து வருகிறார். இப்போது இந்த ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்த விவகாரம் ஒரு சூடுபிடித்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவரை நாம் சந்திக்கிறோம். அவரிடம் பல வினாக்களை எழுப்ப இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். உலகம் முழுவதும் இருக்க தமிழர்களை ஈர்க்கக்கூடிய மிக கொடூரங்கள் எல்லாம் நடந்து ஏறியது இலங்கையில். எனவே அந்த பிரச்சனை தான் இன்று வரை கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பிரதான பிரச்சனையாக தமிழர்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது. நீங்கள் இக்கட்டான சூழல்களில் எல்லாம் ஈழத்தமிழர்களுக்காக உங்களுடைய குரல் மட்டும்தான் அங்கிருந்து ஒலித்திருக்கிறது. நாங்கள் கேள்விப்பட்ட வகையிலே இந்த ஆயுத போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் நீங்கள் திரு பிரபாகரன் அவர்களுக்கும் பாலசிங்கம் போன்றவர்களுக்கும் மிக நெருக்கமான ஒருவராக இருந்திருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அது குறித்து சொல்லுங்க. 2003 என்னோட நண்பர், காலம் சென்ற நண்பர், அவர் என்னை அழைத்து வாங்க நம்ம தமிழர்களுக்கு சென்று அந்த முக்கியமான தலைவர்களை நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு அப்போ சென்ற போதுதான் நான் முதல் முறையாக தலைவர் பிரபாகரனை நான் சந்தித்தேன். அது ஒரு நீண்ட சந்திப்பு என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் சந்திப்பேன். இப்போ தமிழ் செல்வம் தான் அதிகமாக நான் பேசிக்கொண்டு அந்த பிரச்சனைகள்லாம் பேசிக்கொண்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் தமிழ் செல்வன் நாங்கள் ஒரு குழுவை அமைக்கலாம் இருக்கின்றோம். அந்த குழுவின் பொறுப்பு அந்த இடைக்கால ஒரு அதிகாரத்தை எப்படி பெற வேண்டும், அந்த இடைக்கால ஒரு அரசை நாங்கள் அமைத்து பிற்பாடு பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்த வேண்டும் என்று தலைவர் அவர்களும் கூறியுள்ளார். அதுக்கு நீங்க அந்த குழுவில் நீங்க ஒரு அங்கம் பெறணும், ஒரு ஆலோசகராக அப்படின்ட்டு. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் என்று நான் அன்றைக்கு கருதினேன். ஒரு விடுதலை இயக்கத்துக்கு அதுவும் தமிழ் விடுதலை இயக்கத்துக்கு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா அதை வரவேற்க வேண்டும். அதே சமயத்தில் ஜனவரி மாதம் 2003 தமிழ் செல்வன் அவர்கள் என்னை சிறப்பு பயிற்சி கொடுக்க சொன்னார். அந்த மூத்த போராளிகளுக்கு, அரசியல் பிரிவு போராளிகளுக்கு ஜனநாயகம்னு என்ன, அரசியல் சாசனங்கள்லாம் என்ன, எப்படி மற்ற நாடுகள் ஜனநாயக முறையில் அவங்க கோரிக்கையை செயல்படுத்துறாங்க அப்படின்ட்டு ஒரு ஏறக்குறைய 15 நாள். அந்த காலகட்டத்தில் ஜனநாயக ரீதியாகவும் நாம் பயிற்சி பெற வேண்டும் என்று அந்த தலைமை விரும்பியதா? கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் வல்லரசு நாடுகள் மற்ற நாடுகள் வலியுறுத்தி வருகிறார்கள். நீங்க ஆயுத போராட்டத்தை விடுங்க, நீங்க ஒரு ஜனநாயக முறையில் போங்க அப்படின்ட்டு. அந்த அவை புலிகள் ஒரு அளவில் ஏற்றுக்கொண்டு சரி எங்க போராளிகளுக்கெல்லாம் நாங்கள் வகுப்பெல்லாம் தயார் பண்ணி தரோம் அப்படின்ட்டு அப்ப என்னை அழைத்தார்கள். நான் ஒரு அரசியல் விஞ்ஞானத்துறையில் பேராசிரியர், தேசிய பல்கலைக்கழகத்தில். அந்த அடிப்படையில் நான் சென்று கிளிநொச்சிக்கு ஒரு 15 நாள் அந்த மூத்த போராளிகளுக்கு நான் பயிற்சி கொடுத்தேன். அப்போதான் முதல் சந்திப்பு பிரபாகரனோட. அதுக்குரிய சந்திப்பு தான் என்று சொல்ல முடியும். பிற்பாடு ஜூன் மாதம் நான் சென்று மீண்டும் அந்த தமிழ் செல்வன் அந்த குழுவை அமைத்தாரு. அப்புறம் சொன்னாரு தலைவர் அவர்கள் நீங்க அந்த குழுவில் நீங்க அங்கம் பெறணும் அப்படின்னு சொன்னாரு. அதனை ஏற்றுக்கொண்டு பிற்பாடு பாரிஸ்லயும் டப்ளின் அயர்லாண்ட்லயும் பிற்பாடு ஜெனீவாலையும் அந்த சந்திப்பு கூட்டத்தை நாங்கள் நடத்தி பிற்பாடு
அந்த மகாஜரை நாங்க தயார் பண்ணோம். சோ இது தயார் புலிகளை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா கடந்த காலத்துல, அதாவது சுதந்திர காலத்திற்கு பிறகு ஜனநாயக ரீதியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி அந்த போராட்டங்கள் எல்லாம் தோல்வி அடைந்ததினால்தான் ஆயுதத்தை தூக்கி போராடினார்கள். ஆனால் நீங்க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது அவர்கள் மனநிலை எப்படி இருந்தது? முற்றிலுமாக ஆயுத போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற வகையில் இருந்ததா, அல்லது அரசியல் பயிற்சியும் தேவை என்ற வகையில் இருந்ததா? ஆயுத போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று அவங்க நினைத்ததில்லை. அமைதி பேச்சு எப்படி நடைபெற போகிறது, தமிழர்களுக்காக அது என்ன நன்மை இருக்கு, சோ அந்த மாதிரி ஒரு சிந்தனைகளை தான் பிரபாகர் தலைவர் அவர் என்ன அவரோட போராளிகளுக்கு கண்டிப்பா அவங்க பயிற்சி எடுக்கணும், பயிற்சி எடுக்கணும், அவங்களும் ஒரு தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்று தான் நினைத்து இந்த பயிற்சி நடத்த சொன்னார்கள். அப்போ அமெரிக்கா புலிகளை ரொம்ப பாராட்டினாங்க. அப்போ அமெரிக்காவோட நினைப்பெல்லாம் புலிகள் ஆயுத போராட்டம் தான் தெரியும், ஆயுத தூக்கி தான் போராடுவாங்க, அவங்களுக்கு மற்ற திறமைகள் இல்லை அப்படின்னு நினைத்தார்கள். ஆனா அந்த இதே நாங்கள் சமர்ப்பிக்கும் போது அந்த புலிகளை பாராட்டினார்கள். இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு மகாஜரியை ஒரு அறிக்கையை அவங்க தயார் பண்ணி கொடுக்கறாங்கன்னா இது ஒரு சாதாரண ஒரு இயக்கம் இல்லை. அப்படி எல்லாம் பார்த்த அமெரிக்கா இன்னைக்கு தன்னுடைய நிலையை, அதாவது போர்க்காலங்களிலும் சரி போர்க்காலத்திற்கு பின்னரும் சரி, இல்ல தற்போதைய உள்ள ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது குறித்து விவாதம் தொடங்க இருக்கிறது. அது குறித்து ஏற்கனவே அமெரிக்கா கடந்த ஆண்டு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தது. ஏன் அவர்கள் அமெரிக்காவை பொறுத்தவரை ஏன் போர்க்காலங்களில் எதிராக மாறினார்கள் என்று நினைக்கிறேன்? அமெரிக்கா அவங்களோட வெளியுறவு திட்டங்கள்லாம் நீங்க எடுத்து நம்ம ஆராயும் போது அந்த செப்டம்பர் 2001 அந்த சம்பவத்துக்கு பிற்பாடு இந்த பயங்கரவாதத்தை அவங்க ஒடுக்க வேண்டும் என்றுதான் அந்த உறுதியாக இருந்தார்கள். இல்ல அமெரிக்காவுக்கு தெரியும் இல்லையா எது பயங்கரவாதம் எது போராட்டம், அவங்களுக்கு தெளிவா தெரியும் இல்லையா? மற்ற நாடுகளை அவங்களுக்கு ஒரு அளவுல தெரியும். ஆனா என்ன அப்படின்னா இந்த பயங்கரவாதத்தை அவங்க ஒடுக்க வேண்டும் என்று நினைத்துதான் இன்றைக்கு புலிகளை அந்த பட்டியல் எடுத்தாங்க. பயங்கரவாத இயக்கம் அமெரிக்காவுக்கு தெரியாததும் இல்ல. புலிகள் ஒரு சாதாரண எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த போராட்ட குழுவாக எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அதற்கு ஆட்களை வைத்து அவர்களை முழுவதுமாக ஆராய்ந்து எல்லா விஷயங்களும் அது ஒரு நான் ஏற்றுக்கொள்றேன். அது ஒரு நியாயமான ஒரு கருத்து இல்லை. அமெரிக்கா அவங்க என்ன இது பயங்கரவாத பட்டியலை போட்டுதான் அமெரிக்கா அவங்க என்ன உலக அரசியல் அவங்க பார்க்கும்போது ஜியோ பொலிட்டிக்ஸ் என்பாங்க. அவங்க அமெரிக்காவுக்கு இந்தியா சைனாவை தடுக்கணும், சைனா ஆதிக்கத்தை குறைக்கணும், ஸ்ரீலங்கா அமெரிக்காவோட அந்த வட்டாரத்தை அந்த இதில் கொண்டு வரணும், இந்தியாவும் அந்த மாதிரி கொண்டு வரணும். அவங்களோட அந்த ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கு அவங்க ஈழ போராட்டத்தை ஒரு பெரிய அளவில் அவங்க கருதல. அது வித்தியாசம். ஈழ போராட்டம் விடுதலை புலிகளுக்கும் மற்ற இயக்கத்துக்கும் வித்தியாசம் இருந்தது. அது புரியாம இல்லை. ஆனா இருப்பினும் இது ஒரு தமிழர்களுக்கான ஒரு விஷயமாக அதை முன்னெடுக்கல. சர்வதேச அரசியல் காரணமாகவும் சீனாவுக்கு எதிராகவும், மற்றபடி இலங்கை யாரோட இருக்கணும், தங்களுக்கு இணக்கமாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் அவங்க எடுத்தாங்கன்னு சொல்றீங்களா? ரைட்டுங்க. அந்த மாதிரி நீங்க சொல்றதை அதை ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனா அமெரிக்கா இது ஒரு விடுதலை இயக்கம் அவங்க கருதல. இது இந்தியாவுக்கு அடுத்து அமெரிக்கா, பிற்பாடு அவர்களுக்கு நெருக்கமான நாடு என்று சொல்லக்கூடிய பிரான்சிலையும் பிரிட்டன்லயும் புலிகளுக்கு ஆதரவாக இருந்தது அந்த அரசு என்று கூட சொல்லலாம். குறிப்பாக அலுவலகங்கள் இயங்கின, பல்வேறு உதவிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் மறைமுகமாகவும். அது அமெரிக்காவுக்கு கூட அவங்க அந்த ஒரு வேறுபாடுகளை அவங்க அவங்களோட கவனத்தில் கொண்டு செல்லவில்லை. அமெரிக்கா ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இருந்த போதிலும் உலக நாடுகள் எந்தெந்த நாடுகளில் என்னென்ன நடக்கிறது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம். அமெரிக்காவே கூட இந்தியா இதற்கு ஆதரிக்கவில்லை என்ற வகையில் தான் அந்த முடிவை எடுத்ததா, இல்ல அமெரிக்கா தன்னிச்சையாக அந்த முடிவு எடுத்திருக்கிறது என்று அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது இது இலங்கை பிரச்சனை, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை அது இந்தியா வட்டாரத்துக்குள்ள ஒரு பிரச்சனை. அதனால இந்தியா அனுமதி இல்லாம அவங்க தலையிட மாட்டாங்க. இந்தியா என்ன நினைக்கின்றார்களோ அதுதான் அமெரிக்காவோட முடிவு, அதுதான் யூரோப்பிய ஈசியோட முடிவு, பிரான்ஸோட முடிவு, ஆஸ்திரேலியாவோட முடிவு.
சோ அந்த வட்டாரத்தில் சிக்கிதான் இலங்கை தமிழர்களுக்கு வந்து அவங்களோட குற்றமெல்லாம் வந்து இந்த வட்டாரத்தில் சிக்கி கொண்டார்கள். ஆனா யாரு அந்த போரை திணிச்சதாங்க? அது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு பொறுப்பு இருக்கு, இந்தியாவுக்கு பொறுப்பு இருக்கு, யூரோப்பியன் கம்யூனிட்டிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த போருக்கு வந்து இலங்கை அரசு அவர்களோடு போரிட்டு இருந்தால் மட்டும் அது வேற மாதிரியா இருந்திருக்கும். ஆனா ஐநா அதிகாரிகள், அங்கு வந்த ஐநா அதிகாரிகள் கூட சம்பவ இடத்திற்கு செல்லாமல் கொழும்புலேயே இருந்துட்டு அவங்க வந்து இப்ப இலங்கை அரசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டுட்டு என்ன பாதிப்பு நடந்ததோ அதை பற்றி எதுவுமே கண்டுகொள்ள அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடந்ததா? இது வரைக்கும் ஐநா அதுக்கு தெளிவான ஒரு பதில் கொடுக்கல. அன்னைக்கு உச்சகட்ட போர் நடக்கும்போது ஏன் ஐநா அதிகாரிகள் வந்து கொழும்பு அங்க சொல்லவில்லை? ஏன் அந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் வரும்போது அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை? முன்னாள் ஐநா தலைவர்கள் கூட இதுவரைக்கும் தெளிவான ஒரு பதில் கொடுக்கல. இதுக்கு ஐநா பொறுப்பு. அல்-ஹுசைன் வந்து சமீபத்தில் அவர் அந்த அறிக்கையை தாக்கல் செய்யும்போது கூட அவர் அந்த 19 பக்க அறிக்கையா இருக்கட்டும், 251 பக்க அறிக்கையா இருக்கட்டும், அந்த அறிக்கையில இந்த ஐநா அதிகாரிகள் மீதோ இல்ல இப்போ ஒருத்தரை பொறுப்பா நம்பி அனுப்புற ஒரு சர்வதேச சமூகம் வந்து ஐநா என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. அந்த ஐநா தான் எல்லா இடத்துக்கும் போகுது, எல்லா இடத்துலயும் சமாதானப்படுத்துறதுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்காகவும் போறாங்க, அவங்க தான் உதவி செய்யறாங்க. ஆனா இந்த விவகாரத்தில் அவர்களுடைய அதிகாரிகளே தங்களுடைய கடமையிலிருந்து தவறி இருக்கிறார்கள் என்று ஐநாவுக்கே தெரிகிறது. ஏற்கனவே அங்கு செயலாளராக இருந்த அம்மையார் சொல்லி இருக்கிறார். அதே போல இந்த அல்-ஹுசைன் அவர்களும் இந்த அறிக்கையில் வந்து இது குறித்து எதையுமே சொல்லவே இல்லையே. அதுக்கு என்ன காரணம்? அதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது? இன்றைக்கு ஐநா மனித உரிமை வந்து இன்னைக்கு அவங்களோட அறிக்கையை அவங்களோட அந்த மகாஜி எல்லாம் தயார் பண்ணி 250 பக்கம் என்னமோ கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த இதுல வந்து ஐநாவை பத்தி யாரும் மட்டும் சொல்லல. அன்னைக்கு அந்த இனப்படகுல நடந்தது ஐநா வந்து அவங்க பாரபட்சமா நடந்தது. இவங்க எல்லாம் வந்து கொழும்புல இருந்து வன்னிக்கு செல்லாம, அந்த கிளிநொச்சிக்கு செல்லாம பல காரணங்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு மற்றவர்கள் ஐநா பத்தி என்ன சொல்றாங்க? நான் சொன்ன ஐநாவுக்கு வந்து மிகப்பெரிய தோல்வி இலங்கை அந்த இனப்படுகொலை. இன்றைக்கு அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க, ஒரு பொறுப்பு இல்லாம கைவிட்டு. ஐநா உணர்வுதா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக ஐநா வந்து எத்தனையோ இயக்கங்களை விமர்சனம் பண்ணியிருக்கு ஐநாவை. இதுவரைக்கும் பான் கி மூன் வந்து அதுக்கு தெளிவான ஒரு பதிலும் கொடுக்கல. இது வரைக்கும் அது சிறிசேனா அதிபராக வந்த பிற்பாடு வல்லரசு நாடுகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து தீர்மானிச்சுட்டாங்க இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன விரும்புறாங்கன்னா வந்து அது உள்நாட்டு என்ன சொல்லுவாங்க, உள்நாட்டு விவகாரம், நாங்களே அதை பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு காலம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா பொதுவான கருத்துடையவர்கள் உலகம் முழுவதும், அது தமிழர்களா இருக்கட்டும், பொதுவான கருத்துடையவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த போரின் போது ராணுவத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் தான் தற்போது ஜனாதிபதியாக இருக்கிறார். அங்குள்ள இப்போது உள்ள ஆட்சி, அந்த கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து ஒரு தேசிய அரசை அமைத்திருக்கிறது. இந்த தேசிய அரசில் பங்கு வகிக்கக்கூடிய சிறிசேனாவாக இருந்தாலும் சரி, இன்ன பிற தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஒரு வகையில் அந்த 2009 போர் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களாகவே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் விசாரித்தால் இதற்கு தீர்வு கிடைக்காது என்று ஐநா மனித உரிமை ஆணையத்திடம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்போது இது குறித்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, இது குறித்த விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இதில் ஏதாவது தீர்வு கிடைக்கும் என்று நம்பலாமா? ஐநா மனித உரிமை ஆணையம் ஏதாவது தீர்வு காணுமா? தமிழர்கள் ரெண்டு விஷயம்பா. ஒன்று வந்து இப்ப ஐநா தயார் பண்ண அந்த அறிக்கை, இது வந்து சர்வதேச ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களா, இல்லாட்டி உள்நாட்டிலேயே நடவடிக்கை எடுப்பாங்க? அந்த அறிக்கையை அவங்க கொடுத்த அறிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். அது ஒரு அளவுல வந்து தெளிவாக இந்த மாதிரி இந்த மனித உரிமை மீறல் வந்து அவங்க இடைப்படுகொள்ள அப்படின்னு சொல்லல. இருப்பினும் அது நல்ல ஆழமாக ஆராய்ந்து இன்றைக்கு வந்து அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு மகாஜர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ஆய்வு பண்ணது இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மறு வேலை என்ன செய்யணும்? இதான் இப்போ கேள்விதான் கேள்வி. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்றத்தில் வந்து அந்த கோரிக்கை, அந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்கார்கள். அது கண்டிப்பா அது நீங்க அந்த டாக்குமெண்ட் நீங்க படிச்சாவே மிக தெளிவா தெரியுது. இந்த மனித உரிமை கடினமான மனித உரிமை மீறல் வந்து கண்டிப்பா சர்வதேச நீங்க வந்து ஒரு குழு அமைத்து தான் அந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு. உள்நாட்டில் வந்து எப்படிங்க அந்த குற்றம் செஞ்சவங்களே போய் இவங்களே வந்து
போய் அந்த மாதிரி நடவடிக்கையோ இல்ல அந்த ஆக்சுவலா மாதிரி வந்து சோதனையோ கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா கடந்த முறை அறிக்கை தாக்கல் செய்யும் போது வெளிநாட்டு விசாரணை வேண்டும் என்கிற ஒரு சரத்தை முன்வைத்துதான் அமெரிக்கா அந்த அறிக்கையை தாக்கல் செய்தது. ஆனால் இவர்கள் இலங்கை அரசை பொறுத்தவரை நாங்கள் உள்ளக விசாரணை நடத்திக் கொள்கிறோம் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இப்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள அறிக்கையில் இரண்டும் கலந்தது போன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். இது ஐநா மனித உரிமை ஆணையத்தை நம்பும்படியான ஒரு விஷயமாக அது இருக்கும் என்று நீங்க பாக்குறீங்களா? உங்களோட கருத்து என்ன? ஐநா அறிக்கை வந்து ஒன்று என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, நீங்க அதை நீங்க படித்தீங்கன்னா அது மிக தெளிவாக தெரியுது. மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடந்திருக்கு. இதுக்கு உள்நாட்டு என்ன சொல்லுவாங்க, உள்நாட்டு விசாரணை உள்நாட்டு விசாரணை வந்து இதுக்கு சரியான ஒரு தீர்வா இல்லாட்டி சர்வதேச விசாரணையா? என்னை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு விசாரணைக்கு இங்க இடமே இல்ல. நிச்சயமா இல்ல. ஐநா கூட வந்து மனித உரிமை ஆணையத்தில் செய்யப்பட்ட அறிக்கையில கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச அளவிலான விவகாரங்களை விசாரிக்கக்கூடிய அளவிற்கு அங்க வந்து அங்கு நீதிபதிகளுக்கு அந்த அனுபவம் இல்லை, அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் எல்லாம் இலங்கையில் இல்லை. எனவே சர்வதேச நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்து இங்கு விசாரணை நடத்த வேண்டும், அதற்கு இலங்கை அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இலங்கை அரசையும் அவர்கள் இதோடு சேர்க்கிறார்கள். ஆனால் நாளை அமெரிக்காவோ இல்ல பிற நாடுகளோ தாக்கல் செய்யக்கூடிய அறிக்கையில் இது வந்து எல்லாம் விசாரிக்கணும், ஆனா இலங்கை அரசு ஃபைனல் டெசிஷன் விடணும், இல்ல இலங்கை அரசு கேட்டுதான் அந்த அறிக்கை வெளியிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. இல்லன்னு சொல்ல, என்னன்னா அந்த அதிபர் தேர்தல் ஸ்ரீசேனா அவர் வந்து அதிபரானாரு. தமிழர்கள் வந்து அன்னைக்கு வாக்களித்தார்கள். அது ஸ்ரீசேனாவுக்கு அவங்க வாக்களிக்கல, ராஜபக்சவை எதிர்த்துதான் ஸ்ரீசேனாவுக்கு வாக்களித்தார்கள். சிங்கப்பூர் தந்தை என்று அழைக்கக்கூடிய லீ குவான் யூ புத்தகத்துல வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இந்த போராட்டம் இந்த மக்களை நசுக்கி இருக்கிறார்கள், கொடுமைகள் நடந்திருக்கிறது, எனவே இந்த போராட்டம் முடிவு பெறாது மீண்டும் துவங்கும் சொல்லியிருக்காரு. அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர். போர்க்காலங்களிலோ அதுக்கு முன்னாடி அவருடைய கருத்துக்களை எதையுமே வெளியிட்டதில்லை. ஆனால் அவர் வந்து அந்த போருக்கு பின்னர் இலங்கையில் நடந்த கொடுமைகளை மிக தெளிவாக பதிவிட்டிருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா, எனவே இப்ப சிங்கப்பூருடைய லீ குவான் யூ அவர் ஒரு சில பேர் சொல்றாங்க அவர் சர்வ அதிகாரின்னு. ஆனா சிங்கப்பூர் இன்னைக்கு இப்படி இருக்குன்னா அவர் தான் முக்கிய காரணம். இலங்கை பிரச்சனை வந்து பல முறை அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சிங்கப்பூர் அவங்க 1960 சுதந்திரம் பெறும்போது அவர் என்ன சொன்னா, சிங்கப்பூர் நாடு வந்து எல்லா சிங்கப்பூர் மக்களுக்கு சொந்தம் அப்படின்னாரு. ஆனா இது வந்து சிங்கள அரசியல்வாதிகள் அந்த மாதிரி சொல்ல, இது சிங்கள நாடு தான் சொல்லிருக்காங்க. அவர் என்ன சொன்னார் ஆரம்பத்திலேயே, இந்த மாதிரி ஒரு இனவாதம், இந்த ஒரு இனவாதத்தின் அடிப்படையில் வந்து அரசாங்கத்துக்கு உருவாகுனா கண்டிப்பா நாடு உருப்படாது. அதனால தமிழர்களை வந்து அவங்க உரிமைகளை வந்து பறித்தால் கண்டிப்பாக அந்த நாடு அமைதியாக இருக்காது அப்படின்ட்டு இறுதியாக ராஜபக்ச அரசாங்கத்தை அவர் சாடி எழுந்தாரு. அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு சிங்கப்பூர் லீ குவான் யூ. இல்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து ஒரு மாபெரும் தலைவரா அவர் பாக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மகன் தான் அங்க வந்து பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மலேசியாவிலும் அதிகப்படியான தமிழர்கள் வாழ்கிறார்கள். உங்களை போன்ற செல்வாக்குமிக்க தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எனவே இது இரண்டு நாடுகளுமே ஒரு வளர்ந்த நிலையில் உள்ள ஒரு நாடுகளாக இருக்கிறது. இவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அமெரிக்கா போன்ற வல்லரசுகளிடம் பேசி இதற்கு உண்மையான நியாயமான விஷயங்களை எடுத்துரைத்து அதற்கான தீர்வு காண்பதற்கு ஏதாவது வழி இருக்கு? சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கு வந்து சில வேறுபாடுகள் உண்டுப்பா. இன்னைக்கு மலேசியா வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்கு. ஆனா அதே சமயத்தில் அவங்களுக்கு தெரியும், இங்குள்ள தமிழ் மக்கள் வந்து 90% வந்து அந்த ஈழத்து தமிழ் மக்களுக்காக சாதகமாக இருக்கார்கள். அவங்க வந்து ஆதரவு பல ஆண்டுகளாக ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். சட்டம் எப்படியோ, ஆனா உணர்ச்சி பூர்வமாக இன்னைக்கு வந்து அவங்க தமிழர்கள் ஈழத்திலும் தமிழர்கள் தான் இருக்கின்றார்கள் அப்படின்னு நினைத்து இன்னைக்கு அவங்க அந்த ஒரு சூழ்நிலை தான் நான் வளர்ந்தேன். நான் அங்கதான் இருக்கேன். காமன்வெல்த் சந்திப்புக்கு முன் நான் மொரிஷியஸ்ல இருந்தேன். நான் மொரிஷியஸ் வெளியுறவு அமைச்சர் பேசி அன்றைக்கு மொரிஷியஸ் நாடு முடிவெடுத்தாங்க, அவங்க வந்து இந்த காமன்வெல்த் சந்திப்புக்கு அவங்க போகல அப்படின்ட்டு. அதனால வந்து சில காரியங்களை வந்து நாங்க எங்களால வெற்றி பெற முடியாது, சில காரியங்கள் நாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜபக்ச வராரு அப்படின்ட்டு முடிவாயிருச்சு மலேசியாவுக்கு. நாங்கள் வந்து எல்லா சந்திப்பு கூட்டலாம் போட்டு மலேசியா அரசாங்கத்துக்கு கடினமான ஒரு எச்சரிக்கை விட்டோம். ராஜபக்ச இங்க வந்து விளைவுகள் வரும், அது நீங்க தான் பொறுப்பு அப்படின்ட்டு ராஜபக்ச அவர் ரத்து பண்ணிட்டாரு. கடைசியாக ஒரு கேள்வியை உங்களோட கேட்கலாம் இருக்கேன்.
அதாவது ஈழத்தமிழர் பிரச்சனையை பொறுத்தவரை அந்த சுதந்திரத்துக்கு பிறகு தந்தை செல்வா போராடினார், அது ஒரு காலகட்டம். அதற்கப்புறம் ஆயுத போராட்டம் இருந்தது. அந்த ஆயுத போராட்ட காலகட்டத்திலும் நீங்க பிரபாகரன் அவர்களை சந்தித்திருக்கிறீர்கள், அரசியல் தலைவர்களெல்லாம் சந்தித்து பேசியிருக்கலாம். அங்கு உள்ள நிலையை நன்கு அறிந்தவர், நீங்கள் களத்துக்கே சென்று பார்த்தவர் என்ற வகையிலே உங்களுக்கு நன்கு தெரியும். அதன் பின்னர் இப்போது ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு வடக்கு மாகாண அரசு அங்கு வந்திருக்கிறது, அங்கு ஒரு முதல்வர் வந்திருக்கிறார். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா தனிநாடு எங்களுக்கு தேவையில்லை என்ற அளவுக்கு அவர்கள் தற்போது இறங்கி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்களுக்கு மாநில சுயாட்சி இருந்தாலே போதும், எங்களுக்குள்ள சில அதிகாரங்களை கொடுத்தாலே போதும், அப்படி என்றுதான் அவர்கள் தற்போது அவர்களுடைய நிலையை மாற்றியிருக்கிறார்கள். இப்போது ஐநாவிலும் இந்த விவகாரம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் எப்படி செல்லும், இதற்கு முடிவுதான் என்ன? நீங்கள் ஒரு அரசியல் பேராசிரியர், துணை முதலமைச்சராக களத்திலும் இருக்கிறீர்கள், உங்களுடைய கருத்து என்ன? அபிப்பிராயம் அங்குள்ள மக்களோட அபிப்பிராயத்தை பிரதிபலிக்கிறார் என்று அது ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு விக்னேஸ்வரன் அவர்கள் மிக தெளிவா இருக்காரு. விக்னேஸ்வரன் நாங்களாம் எதிர்பார்க்கல, இவர் அங்க நடந்ததை இடம் படுகொலை அப்படின்னு அவர் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. ஆனா அங்குள்ள ஈழத்தமிழர்கள் அவர் சுதந்திரத்தை தான் நினைச்சிருந்தார்கள். இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு சென்றால் அங்க அமைதி ஒப்பந்தம் எல்லாம் 2005 முடிஞ்சது. ஆனா நீ ஒரு அங்குள்ள மக்கள் நீ கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க சுதந்திரத்தை தான் விரும்புகிறார்கள். ஒரு கால இன்னும் 20 ஆண்டு 30 ஆண்டுல அவங்களுக்கு எல்லா வசதியும் எல்லாம் அதை மறக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அதே சேர்ந்த ஈழ போராட்டம் இன்னைக்கு ஈழ மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர் முடிந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னா அது எப்படி அவங்க அந்த சுதந்திரம் அந்த இது அவங்க மறப்பாங்க? இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்து எதன் வாயிலாக அடைய முடியும்? ஒரு ஆயுத போராட்டமும் முடிவுக்கு வந்து விட்டது, ஜனநாயக போராட்டம் எப்படி அடைவாங்க, எது மூலியம் அடைவாங்க? என்ன வாய்ப்பு, அரசியல் ரீதியான வாய்ப்பு? நான் திட்டமிட்டமாக நான் சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு அந்த தாகம் இன்னும் மிக மிக அதிகமாகவே இருக்கு. அன்றையிலிருந்து அன்றைக்கு நாங்கள் ஈழத்தை பெற முடியும் என்று தான் நினைத்தார்கள். ஆனா இன்றைக்கு சூழ்நிலை மாறி இருக்கு. ஆனா அதே சமயத்தில் அந்த தாகம் குறையில. ஆனா எப்படி அந்த தனிநாடை பெற போறாங்க அப்படின்ட்டா அது ஒரு மிக 100 போராட்டம். ஆனா அது ஒரு ஆயுத போராட்டம் இருக்காது. மக்கள் 30 ஆண்டுகளாக அந்த ஆயுத போராட்டம் அவங்க பல துன்பங்களை அடைந்துட்டார்கள். இன்றைக்கு அது வேற வழியில் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மனித உரிமை, இந்த ஐநாவோட மனித உரிமை விசாரணை இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வருது. இது எப்படி கொண்டு போறாங்க, எப்படி மற்ற நாடுகள் இது கொண்டு போறாங்க அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதே சமயத்தில் தமிழர்கள் இந்த ஒரு சர்வதேச விசாரணைக்கு நாம் குரல் கொடுக்கணும். நாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஈஸ்ட் டிமோர் ஒரு சிறு நாடுங்க, அங்க அது சுதந்திரம் பெற்றது எங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். சிறு நாடு, ஆயுத போராட்டம் இல்லை, கூட 1,00,000 பேர் தான் இருக்காங்க. 1,00,000 அவங்க சுதந்திரம், இருட்டு ஏரியா அங்க ஒரு சில போராட்டம் பண்ணது, அவங்களுக்கு தனிநாடு. அதனால ஒரே வழி தனிநாடு தாவகத்துக்கு மக்களுக்கு சகல உரிமை கொடுக்கணும். கொடூரமான எது ஒரு இனத்துக்கு நடக்கூடாதோ அங்க இலங்கையில் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன விளைவு காலம், என்ன அரசியல் தீர்வு? உங்களுடைய நேரத்தை இவ்வளவு நேரம் எங்களுக்காக ஒதுக்கி பல்வேறு தகவல் சொன்னதுக்கு நன்றி. நன்றி சார்.